ஒரு வழியா பிஎஸ்என்எல் 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், ஒரு வழியா பிஎஸ்என்எலோட 5G பார்த்தீங்கன்னா, டெல்லியில இப்ப லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது அஃபிஷியலா அவங்க பிரஸ் ரிலீஸ்லயே குடுத்துருக்காங்க. பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சிம்ம சேல் பண்ணாலும் 5G இருக்குன்னு சொன்னாலும், இப்ப தான் அஃபிஷியலா பிரஸ் ரிலீஸா குடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இங்க பர்பிளா தெரியிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5Gன்னு சொல்ல முடியும். அதாவது ஆப்பரேட்டரா பிஎஸ்என்எல் சூஸ் பண்ணியிருக்கோம். கவரேஜா பார்த்தீங்கன்னா 5G சூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். ஸோ இங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் வேரியன்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். ஆல்ரெடி தமிழ்நாட்டிலயும் பல இடங்கள்ல 5G கிடைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மிட் பிளேஸ் ரொம்ப 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 ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னு இருக்கும் இல்லையா? அந்த இடங்கள்ல மட்டும். அதாவது ஒவ்வொரு ஊர்களோட தலைநகரங்கள்ல மட்டும் அதுலயுமே ஸ்பெசிஃபிக்கான இடங்கள்ல மட்டும் தான் 5G இப்ப குடுத்துட்டு இருக்காங்க. இது சில இடங்கள்ல நடக்குது, சில இடங்கள் நடக்கல. அந்த 5G விட்டு விட்டு வருது, 4Gல மாறுதுன்னு பல விஷயங்கள் சொல்றாங்க. ஆனாலும் ஸ்டாண்டர்டான ஸ்பீட் வேரியன்ட் தான் மாறும். ஏன்னா, இன்ன வரைக்கும் பிஎஸ்என்எல் 5Gல அன்லிமிட்டெட்ங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே குடுத்ததில்ல. ஸோ அதனால அது 5G வந்தாலும், 4G வந்தாலும் 2ம் ஒரே மாரி தான் இருக்கும். ஸ்பீட் வேரியன்ட் வேணா மாறும். இதுல இப்போ டெல்லியில அவங்க வந்து 5G லான்ச் பண்ணியிருக்கிறதா பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5G ஓரளவுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இல்ல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வீக்கஸ்ட்டான 5G தான் பார்த்தீங்கன்னா, டெல்லியில அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆனது அவ்வளோதான். மேபி இப்ப தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு இந்த மேப் வந்து ஒரு டைமிங் எடுத்துக்குமோன்னு தோணுது. ஆனாலும் ஸ்டாண்டர்டான வியூவிங்ல வந்து பார்க்கும்போது, பெங்களூர் சிட்டி அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அந்த அளவுக்கு கவரேஜ் குடுக்கலையோன்னு தோணுது. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு வரியா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலான பிரஸ் ரிலீஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டெல்லி தான் குடுத்துருக்கீங்க. ஆனா, பெங்களூர்ல கிடைக்கிற டவர் அளவு கூட கிடைக்கல அப்படின்னா, நீங்க ஆக்சுவலா பெங்களூர்ன்னு குடுத்துருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்குன்னு தோணுது. தென் இப்போ சிக்னலோட ஸ்ட்ரென்த்ன்னு பார்க்கலாம். ஸோ சிக்னலோட ஸ்ட்ரென்த்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஓரளவுக்கு வீக்கா தான் இருக்கு. நான் இப்படி மேப் வச்சு சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. இங்க பாட்டம்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வகையான ஆப்ஷன் காமிக்கும் தெளிவா. அதாவது ஸ்பீட் வேரியன்ட் எந்த மாரி இருக்கு, எல்லாத்தையுமே தெளிவா சொல்லுவாங்க. பாருங்க, இப்ப சிக்னல் ஸ்ட்ரென்த்த காமிக்கும்போது, இங்க பாருங்க, லோயரா ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா, அது வந்து லோ சிக்னல்னு அர்த்தம். ரெட்ல இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கரான சிக்னல்னு அர்த்தம். லோயர்ல பார்த்தீங்கன்னா, 5 எம்பி/செகண்ட் தான் கிடைக்கும். அதாவது ப்ளூ லிட்டரலி டூ ஸ்கை ப்ளூ இந்த ரேஷியோல இருக்கும்போது 5 எம்பி தான் ஒரு செகண்டுக்கு. அதுவே வந்து தாண்டும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 ஜிபி வரைக்கும் கிடைக்கும். ஸோ இங்க எங்கேயுமே அந்த ரெட் டாட்டட் அப்படிங்கிற விஷயமே இல்ல. அதாவது ஸ்டாண்டர்டான வெறும் 2Gல குடுக்கக்கூடிய அந்த சிக்னல், 3Gல குடுக்கக்கூடிய சிக்னலோட ஸ்பீட் மட்டும் தான் இங்க வந்து ஃபிளாஷ் ஆகுதுன்னு சொல்ல முடியும். இன்க்ளூடிங் டெல்லி, மும்பை, கல்கத்தா பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான பெங்களூர் சிட்டி இப்ப சொன்னாங்க பார்த்தீங்களா? அங்கேயுமே இந்த ப்ராப்ளம் தான் நடக்குது. ஸோ ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணியே ஆகணும். அன்லிமிட்டட் குடுக்கலன்னா, ஸ்பீட்லயாவது கவனம் செலுத்தணும் பிஎஸ்என்எல். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.